வணக்கம். இப்ப நம்ம காசாபாஸ் பில்லிங் சாஃப்ட்வேர்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கூகுள் டிரைவ் பேக்கப் யூஸ் பண்ணி உங்க டேட்டாவை எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் பண்றத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம காசாபாஸ் பில்லிங் சாஃப்ட்வேர்ல செட்டிங்ஸ்ல கூகுள் டிரைவ் பேக்கப்பை ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். சோ ஆன் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறோம். நம்ம காசாபாஸ் பில்லிங் சாஃப்ட்வேர் லாகின் பண்ண உடனேவும் ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ண சொல்லும். சோ நீங்க எந்த ஐடியில ஆத்தென்டிகேஷன் பண்றீங்களோ அதுலதான் உங்களுடைய டேட்டா பேஸ் பேக்கப் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆகும். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் ஆயிருச்சு. சோ நான் இந்த இமெயில் ஐடிக்கு ஆத்தென்டிகேஷன் கிளிக் பண்றேன். சோ இங்க நான் கண்டினியூ கொடுத்து ஆத்தென்டிகேஷன் கொடுக்கறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. இப்போ நான் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்றேன். சோ இப்போ வந்து ஒரு few செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 2 seconds later. சோ நம்ம இந்த ஜிமெயில் ஐடியில தான் நம்ம ஆத்தென்டிகேஷன் கொடுத்திருந்தோம். இங்க பாருங்க காசா V7 MDFன்ற ஒரு டேட்டாபேஸ் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆயிருக்கு. சோ இது வந்து எப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி அதுவே டெலீட் ஆயிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஸ்பெஷல் கூகுள் டிரைவ் பேக்கப் இருக்கிற பில்லிங் சாஃப்ட்வேர் வேணா காசாபாஸ் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. நடக்கும் தன்னாலே துணிஞ்சா உலகம் உனக்கு பின்னாலே